அக்டோபர் 12 இரவு 7 மணிக்கு குடும்பஸ்தன் புத்தம் புதிய திரைப்படம். காக்கு வாக்குல ரெண்டு காதல், ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல். அண்ணா, இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அதுக்கு எது சரியா வருமோ அந்த முடிவை நான் எடுத்துக்கிறேன். உனக்கு இதுல என்ன பிரச்சனை? எனக்கு தெரியுங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு. நேத்து நைட்டு கூட நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணீங்கன்றத நான் பார்த்தேன். உங்க மனசை கஷ்டப்படுத்தி என் மன திருப்திக்காக இந்த கல்யாணம் நடக்க வேண்டாங்க. நம்பிக்கை தான் கல்யாண வாழ்க்கையோட அடிப்படை. இந்த கல்யாணத்து மூலமா நான் அந்த நம்பிக்கையை உடைக்க விரும்பலங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஈஸ்வரி. வாங்கப்பா கிளம்பலாம். ஈஸ்வரி, ஒரு நிமிஷம் ரெடி. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே போயிடலாமா? ஆமா தங்கம், கல்யாணம் பண்றதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு வந்தோம். பண்ணாத பட்சத்துல ஒரு பொங்கலாவது வச்சுட்டு போயிடலாமே. சரிப்பா. அப்பா, பக்கத்து கடைகள்ல போயிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு சாமான்லாம் வாங்கிட்டு வாடா. சரிப்பா. ஒரு நிமிஷம் தம்பி, சொல்றேனேன்னு தப்பா நினைக்க வேண்டாம் சம்மந்தி. கல்யாணத்துக்கு அப்புறம் வைக்கிற பொங்கல் பையன் வீட்டு குலதெய்வ கோயில்ல தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆரம்பிச்சிட்டிங்களா? எப்போ பார்த்தாலும் முறை வழக்கம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருங்க. டாய் இருடா, முதல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்போம். நீங்க சொல்லுங்க. அதான் சம்மந்தி, எங்க குலதெய்வ கோயில்ல பொங்கல் வைக்காம இங்க அதை பண்றது முறையா இருக்காது. அதுக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டு சும்மா போக சொல்றீங்களா? அப்படியா அத்தை? அப்போ நான் இப்ப எங்க கோயில பொங்க வைக்க கூடாதா? ஏன் ரேணுகா, இதுதான் முறையோ? என்ன நீ என்ன போய் இதெல்லாம் கேக்குறீங்க? எனக்கு என்ன தெரியும்? ஏன் அத்தை உனக்கு இதெல்லாம் சொல்லி தரலையா? அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. உங்க பிள்ளைய வீட்டோட மாப்பிள்ளைய அனுப்புற அளவுக்கு உங்களுக்கு மனசு இருக்கு. அப்புறம் எதுக்கு அத்தை இந்த வீண் பிடிவாதம்? அதனால நீங்க என்ன பண்றீங்க? அவர் வந்ததும் முதல் வேலையா எங்க 2 பேரையும் என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. ஏன் அத்தை, குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு சும்மா போனா தெய்வ குத்தோன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னத்த பண்றது? அதுதான் உங்க விருப்பம்னா சரி அத்தை, அப்படியே பண்ணிடலாம். அப்பா கிளம்பலாமா? இல்லம்மா, பரவாயில்ல பரவாயில்ல. நீ சொல்றது கூட சரிதான். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இங்கேயே பொங்கல் வச்சுட்டு போயிடுவோம். மா, இப்பதான் முறையில்லைன்னு சொன்னீங்க. அப்படியெல்லாம் இல்லப்பா. சம்பிரதாயத்தை விட நம்ம மனசோட திருப்தி தான் முக்கியம். இங்கேயே பொங்கல் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதான் சொல்லிட்டாங்கல்ல. ஏய், நீ போய் வாங்கிட்டு வாடா. சரிப்பா. தம்பி கொஞ்சம் நில்லு. நீங்க 2 குடும்பமும் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். நீங்க பொங்கல் வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டில் பொங்கல் வச்சாச்சா? இல்லைங்க. என்னப்பா நீ? கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ஈஸ்வரி உங்க வீட்டு பொண்ணு. இப்ப அவங்க வீட்டு மருமக. அவங்களோட குலதெய்வம் தான் ஈஸ்வரிக்கும் குலதெய்வம். முதல்ல அவங்க குலதெய்வம் கோயில்ல தான் நீங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும். இது கூட உனக்கு தெரியாதாப்பா? இல்ல சாமி, என் பொண்ணு ஆசைப்பட்டானுதான். ஆசைப்பட்டா அதுக்காக வழக்கத்தை மாற்ற முடியுமா? சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்? பெரியவங்க நாம தான் எடுத்து சொல்லணும். ஏம்மா, உங்களுக்கு கூடவே இதெல்லாம் தெரியாது? நீங்களாவது இப்படி செய்யக்கூடாதுன்னு எடுத்து சொல்லியிருக்கலாம்ல. அப்ப குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு எதுவும் செய்யாம சும்மா போறதா? ஏன்? சாமி கும்பிட்டு போங்க. ஆத்தா என்ன வேணாம் நான் சொல்ல போகுது? இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. நீங்க பாட்டுக்கு முறையில்லாம ஏதோ ஒன்று செஞ்சா அவங்க வாழ்க்கைக்கு தான் பிரச்சனையா வரும். முதல்ல பையன் வீட்டு குலதெய்வம் கோயில்ல பொங்கல் வைங்க. இப்ப
சாமியை கும்பிட்டு கிளம்புங்க. ஆமா, அவர் கிடக்குறாரு. அவர் சொன்னது அப்படியே செய்யணுமா என்ன? ஏய் வாய முறா, அவர் தானே அந்த கோயில் பெரிய பூசாரி, அவர் சொன்னா சரியா இருக்கும். சம்பந்தியம்மா, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. உங்க குலதெய்வம் கோயிலே நம்ம பொங்கல் வச்சிடலாம். அதுக்கு என்னங்க, நாளைக்கே நாள் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு ஓகேனா நாளைக்கே பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? அதுவும் கரெக்ட் தான். எதுக்கு நாளை கடத்திக்கிட்டு இல்லை, நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கே பொங்கல் வச்சிருவோம். சரி, அப்படின்னா காலையில எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க. அங்கேயே டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஒண்ணா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிங்க சம்பந்தி, அப்படியே செஞ்சிடும். அங்குள்ள பூசாரி கிட்ட இதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்ய சொல்லுங்க. சரி. நம்ம எல்லாருமா நாளைக்கே போய் அங்கே பொங்கல் வச்சிருவோம். சரிங்க சம்பந்தி. சரிங்க சாமி, தீபாராதனை காட்டுங்க. அன்னைக்கே நம்ம ரம்யாவுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சு வந்துச்சு. அது கூடி வந்திருந்தா இந்நேரம் ரம்யாவுக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்கும். ஆனா நேரத்தை பாருங்க, அன்னைக்கு அந்த சம்பந்தம் தட்டி கழிஞ்சு இன்னைக்கு அந்த குடும்பத்திலேயே சரவண மாப்பிள்ளை ஆயிட்டான். ஏயா இப்ப எதுக்கு அவனை பத்திலாம் பேச்சு? நான் நிம்மதியா இருக்கிறது பொறுக்கலையா அவனுக்கு? சும்மா பொதுவா சொன்னாங்க. நீ பொதுவாகவும் சொல்ல வேணாம், ஏதுவாகவும் சொல்ல வேணாம். வந்த காரியத்தை மட்டும் பேசினா போதும். சரி விடுங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்கான்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்கான். ரம்யாவுக்கு சரியா இருப்பான்னு தான் தோணுது. அப்புறம் என்ன, நாளைக்கு மாப்பிள்ளை குடும்பத்தை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். நேரில் பார்த்து பேசி ஒரு முடிவு பண்ணிடுவோம். வீட்டுக்கா? வேணாம் வேணாம். ஏங்க? ஏற்கனவே வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்து அது சரிப்பட்டு வரல. திரும்ப எதுக்கு அந்த தப்பை பண்ணிக்கிட்டு? புரியுது புரியுது. சென்டிமெண்டா இந்த சம்பந்தமும் தட்டி கழிஞ்சிருமோன்னு யோசிக்கிறீங்க. அப்போ ஒன்று பண்ணுவோம். ஒரு காஃபி ஷாப்புக்கு அவங்கள வர சொல்கிறேன். நீங்களும் ரம்யாவை கூட்டிட்டு வாங்க. அங்கேயே பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்பெல்லாம் கல்யாணம் பேசுறதுல இருந்து கான்ட்ராக்ட் பேசுறது வரைக்கும் எல்லாம் காஃபி ஷாப்பில் தானே நடக்குது. யோ, முதல்ல நான் சொல்ல வர்றதை முழுசா கேளியா? நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. காஃபி ஷாப்லாம் ஒன்றும் வேணாம். அவங்கள ஒரு கோயிலுக்கு வர சொல்லு. கோயிலுக்கா? ஆமா, இப்ப இந்த கல்யாண பேச்சு எடுக்கிறதால ரம்யா என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவ மாட்டேன்னு சொன்னாலும் சாமி மேல பழிய போட்டு சம்பந்தம் செட் ஆகலன்னு சொல்லிடலாம். சரி. அதுவும் இல்லாம கோயில்ல வச்சு பேசினா எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க. அப்படி அவ கல்யாணமும் கூடி வந்தா நல்லா இருக்கும்ல. சரிங்க, அப்படியே பண்ணிடலாம். எந்த கோயிலுக்கு வர சொல்லட்டும்? நம்ம காமாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கேயே வர சொல்லிடு. சரிங்க. அப்ப நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அங்க வர சொல்லிடுறேன். நீங்க ரம்யாவை கூட்டிட்டு காலையில அங்க வந்துருங்க. சரிங்க, அப்ப நான் வரேன். ரம்யா, சொல்லுங்கப்பா. நாளை காலையில கோயிலுக்கு போனோம். நீ கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி ஆயிடுமா? கோயிலுக்கா? என்னப்பா திடீர்னு? ஒரு வேலையாதாம்மா. என்னப்பா? ஒரு வேண்டுதல் தாம்மா. நீ வேற கொஞ்ச நாளா உடம்பு முடியாம இருக்கியா? எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருக்கு. அதான் காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வேண்டிட்டு வரலான்னு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லுவாங்கல்ல. போயிட்டு வந்தா நமக்கு சாதகமா ஏதாவது நடக்கும்ல. நீ என்ன சொல்ற? சரிப்பா, போலாம்.
அம்மா, தோசை, இட்லி, பொங்கல், இடியாப்பம், சாம்பார், இத்தனை வகை சட்னி, பத்தாததுக்கு பூரி வேற சுட்டு வச்சிருக்க. என்னம்மா இதெல்லாம்? ஒரு மினி டிஃபனே ரெடி பண்ணி வச்சிருக்க. பின்ன ஈஸ்வரி வீட்ல இருந்து சாப்பிட வராங்கல்ல. அதுக்குன்னு இப்படியா? நான் எக்ஸ்ட்ராவா ஒரு சட்னி வைன்னு சொன்னா இது என்ன வீடா இல்ல ஹோட்டலான்னு நியாயம் பேசுவ? ரொம்ப வாய் பேசாம ஒவ்வொன்னா கொண்டு போய் ஹால்ல வை. அவங்க வர நேரமாச்சு. அம்மா, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீ வந்தவங்கள கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வை. போ. சரிம்மா. போ, நான் வரேன். வாங்க நீ, வாங்க அண்ணே. வாங்க உள்ள வாங்க. வாங்க நீ எல்லாரும் வாங்க. வாங்க. என்ன ரேணுகா, வாங்கன்னு வார்த்தையில சொன்ன போதுமா? ஆர்த்தி எங்க? ஆர்த்தி தானே அண்ணி? இதோ 2 நிமிஷம் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி, நான் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன், பயப்படாதீங்க. ஏங்க வாங்க. என்னக்கா, அன்னைக்கு போட்ட சண்டையில இவ வீட்டு பக்கமே வரமாட்டான்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. வாங்க. வணக்கங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். 2 நிமிஷம். ரேணுகா, எல்லாரும் சாப்பிடணும். இலை போடுமா? சரிம்மா. எடுத்துட்டு வா. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க சம்பந்தி. என்னத்த இவ்ளோ ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கீங்க? மருமக வீட்ல இருந்து வராங்கன்னு விருந்தே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களே அத்த. மருமக மேல அவ்வளோ பாசமா அத்த உங்களுக்கு? ஐயோ, வேணாமா. நீ போய் சாப்பிட உட்காரு. நான் எடுத்துட்டு வரேன். அத்த சும்மா இருங்க. நீங்களும் எவ்வளவு வேலை தான் பாப்பீங்க? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சீக்கிரமா கிளம்பி வந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணிருப்பேன். அட்லீஸ்ட் பரிமாற வேலையாவது நான் பண்றேன். விடுங்க. அண்ணி, இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க? நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? இது என் வீட்டுக்காரர் வீடு தானே. அத்தை உன்னை இலை தானே போட சொன்னாங்க. அந்த வேலையை மட்டும் பாரு. போ. தம்பி, அண்ணி நீங்களும் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல அண்ணி, நான் லேட்டாவே சாப்பிட்டுக்கிறேன். ஒன்றும் வேண்டாம், நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க. வயசு பையன், டைமுக்கு சாப்பிட்றது இல்லையா? ஃபர்ஸ்ட் உட்காருங்க, போங்க. சரி. அண்ணே, சட்னியில் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரியல. அப்படியா? இல்லையே, எனக்கு கரெக்டாக தான் இருக்கு எல்லாமே. இல்லை, சுத்தமாக உப்பே இல்லை.
இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்தா எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? உனக்கு உப்பு கம்மியா இருந்தா அதை சொல்லாம கொஞ்சம் உப்பு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி அதை போட்டு சாப்பிடு. அதுதான் மேனஸ். புரிஞ்சுதா? பரவாயில்ல விடுங்க அண்ணி. எங்க உங்களுக்கு ஏதாச்சும் வைக்கவா? வேணாம் ஈஸ்வரி. என்னங்க இப்படி பட்டும் படமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இருங்க உங்களுக்கு தோசை வைக்கிறேன். சாப்பிடுங்க. பரவாயில்லம்மா. அண்ணி அண்ணனை பயங்கரமா கவனிக்கிறாங்கல்ல. அண்ணன் சமலக்கிதா. சட்னி கொஞ்சம் வைக்கவா? ஈஸ்வரி, அத்தை. நீயும் ரேணுகாவும் உட்காருங்க. நீங்களும் சாப்பிட்டா உடனே கிளம்பிடலாம்ல. ஏன் அத்தை, நீங்க சாப்பிடலையா? இல்லம்மா, நாம குலதெய்வ கோயிலுக்கு போறதால நான் இன்னைக்கு விரதம். நீங்க கை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. சரிங்க அத்தை, போ. ஏய் ஈஸ்வரி, என்னடி நடக்குது? நீயா இது? நம்ம வீட்ல குடிச்ச காஃபி டம்ளர் கூட கழுவ மாட்டேன். இங்க என்னடானா விழுந்து விழுந்து எல்லா வேலையும் பாக்குற? பரவாயில்லடி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ நல்லாவே பொறுப்பா மாறிட்ட. அப்படியா தெரியுது உனக்கு? ஆமாண்டி. அப்போ கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? என் நடிப்பை பார்த்து நீயே நம்பிட்ட அப்படின்னா சரவணனும் கன்ஃபார்மா நம்பிடுவாரு. என்னது நடிப்பா? பின்ன இவங்க வீட்டுல வீட்டு வேலை செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? எல்லாமே காரணத்தோட தான் இந்த டிராமா. நேத்து கோயில்ல எனக்கு 2வது முறை தாலி கட்ட சொன்னப்போ அவ்வளோ யோசிச்ச என் புருஷன் அவர் அம்மா சொன்னதும் மறு பேச்சே இல்லாம தலையாட்டுறாரே. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அம்மா பிள்ளையா இருக்கணும்? அப்படிப்பட்ட ஒருத்தரை என் பக்கம் கட்டி இழுக்கணும்னா அதுக்கு அவர் அம்மாவை விட நான் ஒரு படி மேலன்னு நினைக்கணும். அதான் இப்படி நடிச்சேன். ஈஸ்வரி இவ்வளோ நல்லவளா இருக்காளேன்னு அவரை நினைச்சாதான் நாளைக்கு அவர் அம்மா என்னை பத்தி கெட்டதே சொன்னாலும் அவரை நம்ப மாட்டாரு. பெத்த அம்மாவா கட்டின பொண்டாட்டியான்னு ஒரு கேள்வி வந்தா எந்த புருஷனா இருந்தாலும் தடுமாறதான் செய்வான். ஆனா இங்க என் கதையே வேற. அப்படி ஒரு கேள்வி வந்தா கட்டின பொண்டாட்டி தானு என் புருஷன் ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு. அத சொல்ல வைக்கிறதுக்கு தான் இந்த நடிப்பு நாடகம் எல்லாமே. பரவாயில்லடி, நான் கூட உன்னை என்னவோ நினைச்சேன். நீ சாமர்த்தியக்காரிதான். சரி, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு, கோயிலுக்கு நேரமாச்சு. வா. சரி. என்ன இவன் பயங்கர ராசிக்காரனாக இருப்பான் போல. ஏன் அப்படி சொல்கிற? அன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நம்ம வீட்டில் தான் நடக்கணும்னு நினச்சோம். கடைசியில் அவன் வீட்டில் தானே நடந்துச்சு. பொங்கல் வைக்கிறதும் நம்ம குலதெய்வ கோயிலில் தான் வைக்கணும்னு பார்த்தோம். கடைசியில் அதுவும் உனக்கு சாதகமாக தான் நடக்குது பாரு. சரி விட்ரா, நமக்குன்னு டைம் வராமையா போகும். அன்னைக்கு அவனை வச்சு செஞ்சிருவோம். போதுமாப்பா, அவசரப்படுத்திக்கிட்டே இருந்தீங்களே, கரெக்ட் டைமுக்கு வந்தாச்சு. ஏன்டா இப்படி சலிச்சுக்கிற? உனக்கு தானடா பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். தம்பி, அந்த பொண்ணு ரொம்ப படிச்ச பொண்ணா. ஆமா, எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பான்னு அந்த புரோக்கர் சொன்னாரு. இந்த சம்பந்தம் அமைஞ்சிட்டா உன் வாழ்க்கை பிரமாதமா இருக்கும்டா, கோவப்படாத. புரோக்கர் 1க்கு 2 ஏத்தி தான் சொல்லுவாரு.
அதை அப்படியே நம்பிடுறதா? டேய் கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நல்ல சம்பந்தம், கண்டதையும் பேசி கெடுத்து விட்டுறாத. அடியே, அது யாருன்னு தெரியுதா? யாருங்க? அதாண்டி உன்னோட ஒண்ணு விட்ட பெரியப்பா பையன் தண்டபாணி. அட ஆமாங்க, அவர்தான். நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த தண்டபாணி அண்ணன் பொண்ண நம்ம ஊர்ல தானங்க கட்டி கொடுத்துருக்காங்க, மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா, ராஜசேகர் கடையில் வேலை பார்க்குற பையனுக்கு தானே பொண்ணை கொடுத்துருக்காங்க. அப்பா, ராஜசேகர்னா இப்ப நம்ம ஒருத்தரை பார்க்க போறோமே, அந்த ராஜசேகர்? ஆமா, அதோ அங்க நிக்கிறானே, அவன் தான் அந்த கடையில வேலை பார்த்த பையனா? ஆமா ஆமாண்டா, ஏன் கேட்குற? வாங்கப்பா, அவங்கிட்ட போய் ரம்யா பத்தி விசாரிக்கலாம். புரோக்கர் சொன்னதெல்லாம் வச்சு என்னால எதையும் முடிவு பண்ண முடியாது. அவங்க கடையில வேலை பார்த்துருக்கான்ல, கண்டிப்பா ரம்யாவை பத்தி அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். வாங்க. வாங்க போலாம்.